ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேத வாசிப்பில் பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. வேத வாசிப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13 20 வசனங்கள் வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை யாகிலும் மீறி அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஆண்டவராமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, கொடாவடி மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னித்தருளும் சுவாமி. நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட மக்களாய் இதோ உம்மிலே மகிழ்ந்து களிகூறக்கூடிய மக்களாய் உமக்கு ஏற்ற ஜீவியம் வாழக்கூடிய மக்களாய் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உப்பை போல வெளிச்சத்தை போல இதோ எழுந்து பிரகாசிக்கிற பட்டணத்தை போல நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய செயல்பாடுகளை மற்ற மக்கள் கண்டு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உமக்குள்ளாக வரும்படியாக கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையானது சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக வாழ கிருபை தாரும். நம்முடைய வேத வசனங்கள், நீர் சொன்ன வார்த்தைகள் அழியா தன்மை கொண்டது என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கு ஏற்ற பிரகாரமாய் வாழ கிருபை தாரும். எங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையானது உடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கிற மக்களாய் வாழ கிருபை தாரும். காத்துக்கொள்ளும். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி.
என்ன நோக்கத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வேண்டுகிறார்களோ அதற்கு மேலான பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் யாரிடம் செல்வோம் சுவாமி? நீர்தான் எங்களுக்கு தஞ்சம். எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தெய்வம் நீர் ஒருவர்தான் சுவாமி. உம்மையே பின்பற்றி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். யாவற்றோடும் கிருபை இருக்கட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும், உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.